நம்முடைய எண்ணங்களில் மாற்று கருத்துக்கள்லாம் வரும்போது அதை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கும்போது சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார்னா நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. அன்றைக்கு ராத்திரி பேசி முடிச்சுட்டு படுக்கும்போது நம்ம மனசில் கொஞ்சம் லேசாக வருத்தங்கள் இருந்தால் கூட, கொஞ்சம் மனத்தாங்கல்கள் இருந்தால் கூட, முடிஞ்சு போகும்போது எப்படி போவோம்னா, சரி கர்த்தர்ட்ட விட்டு கொடுத்துட்டோம், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அவருடைய சமாதானம் அதில் ஆளுகை செய்யும். அடுத்த நாள் நம்ம ஒருத்தர் சந்திக்கும் போது விரோதிகளாக, பகைஞராக அல்ல, நண்பர்களாக பார்ப்போம். தான் நேற்றுக்கு முடிஞ்சு போச்சு, விடுங்க பரவாயில்ல. ஒரு ஜெபத்தோடு முடிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூடாகிடுச்சு கான்வர்சேஷன், ரொம்ப வேதனையாக, ரொம்ப பிரச்சனையாக, போராட்டமாக கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அது முடியும் போது ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சு பாருங்கள். அந்த கான்வர்சேஷன் முடிவில் என்னதான் நம்ம கசப்புகள், என்னதான் விரும்பாத காரியங்கள்லாம் மனசில் நின்னா கூட முடியும் போது ஒரு பெரிய சமாதானம் உள்ளத்தில் இருக்கும். கர்த்தர்ட்ட விட்டுட்டேன், கர்த்தர் யுத்தங்களை பார்த்து கொள்வார். அந்த ராத்திரி படுக்கும்போது சமாதானத்தோடு படுக்க முடியும். காலில் எழும்பும்போது தெளிந்த மனதோடு எழும்ப முடியும். பிசாசுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், இடம் கொடுக்க மாட்டோம். சில பேர் பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஆனால் கண்ணு விழித்து அப்படியே ஆந்தையை போல இருப்பார், அவுல் மாதிரி அப்படியே முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கண்ணை திறந்துட்டு அவங்க அப்பா போடுற எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா என்னென்னமோ எண்ணங்கள் வரும். சில பேருக்கு திடீர்னு ஓடிடலான்ற மாதிரி இருக்கும், சில பேர் பக்கத்தில் கால கொண்டு போடலான் இருக்கும். செய்ய மாட்டாங்க. சொல்கிறேன், ஏண்டா கல்யாணம் பண்ணோம், இதுதான் எங்கள் அப்பா அப்பமே சொன்னார், வேணான்னாரு, தெரியாதனமாக கல்யாணம் பண்ணிட்டேன். என்னென்ன எண்ணங்கள் உள்ள ஓடும் தெரியுமா? என்ன செய்யலாம், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமா, அப்பா வீட்டுக்கு போகலாமா, எங்கே போகலாம், என்ன செய்யலாம், எண்ணங்கள் இஷ்டத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடும். அந்த ராத்திரியே நிறைய பேர் சில தவறான முடிவுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் காலையில் நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. அந்த பேச்சை திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். அதுக்குள்ளே குடும்பமே என்ன ஆகிடும், சின்ன பின்னமாக போயிடும். ஆனால் அதே வேளையில் படுக்கிறதுக்கு முன்னால் 2 பேரும் ஒருமித்து ஜெபித்து பாருங்க, அந்த ராத்திரியை கர்த்தர் பெரிய சமாதானத்தை தருவார். அல்லேலூயா.